வெல்கம் டு மை ஈஸி லேர்னிங் கம்ப்யூட்டர். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு ஜிஓ பாஸ் ஆகிருக்கு. அது என்ன ஜிஓ அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ சில டிகிரிஸ் வந்து ரெகக்னைசேஷன் இல்லை, இதில் வந்து இந்த டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஜாபுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு பரவலாக சில டிகிரிஸ் பேசப்பட்டு வருது இல்லைங்களா. அந்த டிகிரியை இன்னொரு டிகிரியோட ஈக்குவலன்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன டிகிரி, நீங்களும் வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு எலிஜிபிள் தான், நீங்கள் இந்த டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா அந்த டிகிரி வந்து இன்னொரு டிகிரிக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லி சில ஜிஓ, ஒவ்வொரு ஜிஓவில் சில டிகிரிஸ் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். அது என்னென்ன டிகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிலிட் போட்டிருக்காங்க. பிலிட் வந்து அவார்டட் பை பாரதிதாசன் யூனிவர்சிட்டி. பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் நீங்கள் பிலிட் பண்ணியிருந்தீங்கன்னா அது பிஏக்கு ஈக்குவல், பிஏ தமிழ் பண்ணதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் இன்னும் பிலிட் தமிழ் அவார்டட் பை அழகப்பா யூனிவர்சிட்டியில் பிலிட் பண்ணியிருந்தாலுமே அது எதுக்கு ஈக்குவல்னா பிஏ தமிழ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு தான், இன் பப்ளிக் சர்வீசஸ் அண்டு பர்சூயிங் ஹையர் எஜுகேஷன்ஸு. ஹையர் எஜுகேஷன் நீங்கள் மேற்கொண்டு ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணிக்கிறதுக்கும் அல்லது கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்குமே இந்த ஈக்குவலன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது போல் நிறைய கோர்சஸ்க்கு ஈக்குவலன்ஸ் பண்ணி இன்றைக்கி ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த கோர்சஸில் நீங்கள் படித்து ஏதாவது அது டவுட்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா அந்த கோர்ஸ் இந்த டேபிளர் காலமில் இருக்கான்னு பாருங்கள். எம்எஸ்சி இன்டகிரேட்டட் கோர்ஸுமே பண்ணியிருக்காங்க பாருங்கள். எம்எஸ்சி ஃபிசிக்ஸு இன்டகிரேட்டடில் பண்ணியிருந்தீங்கன்னா அவார்டட் பை சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு திருவாரூரில் இருக்குது. அதில் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து எதுக்கு ஈக்குவல்ன்றாங்க, பிஎஸ்சிக்கு தான் ஈக்குவல்ன்றாங்க, நாட் பிஜி, யூஜிக்கு தான் ஈக்குவல்ன்றாங்க. பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பண்ணதாக தான் அர்த்தம் அப்படிங்கிறாங்க. அதுபோல் இன்னும் என்னென்ன கோர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். எம்எஸ்சி மறுபடியும் ஃபிசிக்ஸு 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராமு, இதுவும் அதே கோர்ஸ் தான். அதில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து அதுக்கு எதுக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னா திருவாரூர் as to whether equivalent to MSc Physics 2 year for the purpose of employment in public services. MSc Physics 2 years பண்ணதுக்கு ஈக்குவலண்ட்டுன்றாங்க. அதுபோல் நிறைய கோர்சஸ் இருக்குது பாருங்கள். பிஎட்டுமே இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் ஏதாவது நீங்கள் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க, டவுட்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த கோர்சஸ் இந்த டேபிளர் காலமில் வந்திருந்ததுன்னா நீங்களுமே எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள் தான். இந்த கவர்மெண்ட்டு இப்போ ரீசெண்டாக பாஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 24/7/2024 பாஸ் பண்ணியிருக்காங்க இந்த கவர்மெண்ட், இந்த ஜிஓ. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே போல் நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கட்டாயம் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.